ஹாய்டா அமேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜிம்மினோட எஃபர்ட் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். தோழியா என் காதலியோட 12th பார்ட், ஐ மீன் லாஸ்ட் பார்ட். கடைசியாக எங்கே விட்டோம்னா இன்றைக்கி உங்களோட ஆஃபீஸில் ஓணம் செலிப்ரேஷன். ஸோ உங்களோட ட்ரெஸ் கோட் வந்து saree தான், இதுதான் உங்களோட அவுட்ஃபிட். நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஜிமின் ஜாக்சன் 2 பேருமே அட் அ டைமில் உங்களை தான் பார்த்தாங்க. ஜிமின் உங்களை பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டான். இப்போ அவனோட சைட்லேருந்து பார்த்தா ஸோ சொல்கிறாரே, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிவிட்டு இப்போ உங்களை பார்த்து சொல்கிறான். செம்ம அழகாக இருக்க. நீங்கள் எதுவும் சொல்லாமல் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஆனால் வந்து இந்த செம்ம அழகாக இருக்குன்னு வந்து உங்களுக்கு சொல்லலை. பின்னாடி வந்து மீரா வந்துட்டுருக்கா, அவளை பார்த்து சொன்னான். ஸோ அப்படியே மீரா அவங்கள தள்ளி விட்டுட்டு போகிறா முன்னாடி. தேங்க்யூ சார், நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்களும் செம்ம காண்டில் எதுவுமே சொல்லாமல் ஜாக்சன் கிட்டே போகிறீங்க. ஜாக்சனும் அதுக்கு ஏன் சீரியஸாக உனக்கு இந்த saree நல்லா இருக்குது, நீ ஏன் சாரியே கட்டலாமே, உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, சீரியஸாக ரொம்ப அழகாக இருக்க. நீங்களும் அதுக்கு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, தினமும் கட்டிட்டு வரேன். எனக்கு ஓகே தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இப்போ ஜிமின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், அட்டி பாவி, அன்றைக்கி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி saree கேட்டதுக்கு அவ்வளோ சீன் போட்ட, இப்போ இவன் கேட்ட உடனே தினமும் கட்டிட்டு வரேன்னு சொல்கிற. என்னதான் பொண்ணோ இவோ. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. எல்லாருமே இந்த கோலம்லாம் போட்டுட்டு ஜாலியாக பாட்டெலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாருமே. ஜிம்மினோட கண் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. இங்கேயும் திரும்பலாம் அங்கேயும் திரும்ப, ஸ்ட்ரெயிட்டாக உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது திரும்பிடுறான். மீரா ஜிமின் கிட்ட வந்துட்டு, சார் எங்கே சார் வாங்குனீங்க இந்த ரிங்கு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் ஜிமினோட கையை வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ரிங்கை. நீங்கள் வந்து அவள் தொடுறதே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு ஜிமின் சொல்கிறான், இல்லை நான் வாங்கலை, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணா. அவள் செம்ம ஷாக் ஆகிட்டு, சார் என்ன சொல்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்டா உங்களுக்கா? ஏன் எனக்கெலாம் இருக்கக்கூடாதா? சார் அப்படி சொல்லலை சார், நீங்கள் அதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீ என்கிட்ட எதுவும் கேட்கல சார். ஐயோ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் ஃபோட்டோவாவது காட்ட முடியுமா? ஏன் எதுக்கு? இல்லை சும்மா தான், என்னை விட அப்படி என்ன பெட்டராக இருக்காங்கன்ட்டு. இல்லை இப்போ நாங்கள் ஒன்றா இல்லை. அப்பாடா, சரி இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, எனக்கு உயிரே போயிடுச்சு. நீங்கள் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அப்படியே கேட்காத மாதிரியே இருக்கீங்க. சார் அவங்க ஏன் அவங்கள விட்டுட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்களை போய் பிரேக்கப் பண்ணியிருக்கா அந்த பொண்ணு, உண்மையாலே அன்லக்கி தான் சார். அவள் அப்படி சொன்ன உடனே நீங்கள் அவளை பார்த்து முறைச்சி பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான், நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்களும் ஜாக்சனும் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ஒரே பாட்டிலில் தண்ணி குடிக்கிறது அப்படி இப்படிலாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஜிமின் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, இது எதுவுமே பிடிக்கல அவனுக்கு. அவனும் கோவமாக உள்ளே போயிட்டான். நீங்கள் சரணா ஜாக்சனை பார்த்துட்டு, ஜாக்சன் நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கவா? கேளு. நீ ஃபஸ்ட்டே என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே என்கிட்ட பேசணுன்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் சரணா ஃப்ரெண்டாக இருக்கட்டுமான்னு கேட்குறையே, இப்போ என்ன நான் உங்கள்கிட்ட பேசுறது பிடிக்கலையா? நான் எப்படா அப்படி சொன்னேன், நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்னமும் என் மேலே உனக்கு எதாவது ஃபீலிங்ஸ் இருக்குதானே. அவனும் சிரிச்சிட்டு, இந்த பொண்ணுங்களே இப்படி தானடி, பசங்களே ஏதோ ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு வேறு ட்ராக்கில் போனாலே இந்த மாதிரி எதாவது கேள்வி கேட்டு திருப்பி எதாவது மாற்றி விடுறதுக்கு. உனக்கு விருப்பப்பட்டா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். அவனும் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, உனக்கு ஆள் இருக்குன்னு நீ சொல்லிட்டேன், அப்புறம் நான் டீசெண்டாக வேலைக்கு போகிறது தானே நல்லது, அதை விட்டு உன்னையே டார்ச்சர் பண்ணிவிட்டு எதுக்கு? உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. உனக்கு இல்லைன்னா நான் உன்னையே லைஃப் லாங் நினச்சிட்டு இருக்க முடியுமா? லைஃப் எப்படி போதோ அதுபடி தானே போக முடியும். நம்ம நினச்சது இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ நீ எனக்கு இல்லைன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். நீ அதை நினச்சி நீலாம் எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, நான் இப்போது டோட்டலி ஃபைன். பட் ஆனால் நீ என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும் இரு கடைசி வரைக்கும், எனக்கு அது போதும். அவன் பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு அழுக வருது. நீங்கள் சடனாக அவனை ஹக் பண்ணுறீங்க. எப்போவும் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க. பின்னாடிலேருந்து ஜிமின் பார்த்துட்டான். ஜாக்சனோட கை உங்கள் இடுப்பில் இருக்குது. அவன் எந்த தப்பான இன்டென்ஷன்லேயும் வைக்கல, ஆனால் பார்க்குற பார்வை ஒரு மாதிரி தப்பாக இருக்குது. ஸோ அவனும் உங்ககிட்ட வந்து உங்கள் ஆம்ஸை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு ஜாக்சனை பார்த்துட்டு இப்படி சொல்கிறான், இன்னிலேருந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் படி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் கேபினுக்கு கூப்பிட்டு போகிறான். உள்ளே போய் உங்களை தள்ளி விட்டுட்டு அவனும் டோரை லாக் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, என்ன இன்னும் நினச்சிட்ருக்கேன் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கன்ட்டு, சம்மந்தமே இல்லாமல் அவனை எதுக்கு வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்கிறேன்? சிவாய் முடு, நீ பண்ணுறது எங்கேயாவது கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கா? நான் என்ன பண்ணேன்? மேடம்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியவே தெரியாதுல்ல, எந்த இதுக்கு நீ அவனை கட்டி பிடிச்சிட்ருக்க? என்ன மூவ் ஆன் ஆகிட்ருக்கியா? தான் லூஸ் மாதிரி பேசியிருக்காது, வலியை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஆனால் ஜிமின் அவன் கையை நல்லா டைட்டாக பிடிக்கிறான். ஜிமின் எனக்கு வலிக்குது, விடு, நான் போகணும். எனக்கும் தான் வலிக்குது.
இன்னொருத்தனுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறல எனக்கு தான் வலிக்குது. இன்னொருத்தனுக்காக உன்னை அவாய்ட் பண்ணுறனுக்காகவே உனக்கு இப்படி வலிக்குதுன்னா என்கிட்ட நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏய், அது உனக்கு என் மேலே இல்லாத நம்பிக்கை. நான் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு செகண்டில் உங்கள் வேர்ல்டே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் அவனும் மூவ் ஆன் ஆகிட்டான்னு நினச்சிங்க. பட் ஆனால் அவன் இன்னும் ஆகலை. எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். என்ன எதுன்னு ஏதாவது என்னை ஒரு வாட்டியாவது எக்ஸ்பிளைன் பண்ண விட்டியா நீனு? எல்லார் லைஃப்லேயும் ஃபர்ஸ்ட் லவ் இருக்கிறது நார்மல் தான். அதை நீ தான் ஓவர் ரியாக்ட் பண்ண. ஓவர் ரியாக்டா? நீ என்கிட்ட பொய் சொன்ன. என்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறியோ பண்ணி எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. என்கிட்ட எதுக்கு பொய் சொன்னேன்? நான் கேட்டப்போ என்கிட்ட பயத்தது சொல்கிறதுக்கு என்ன? சரி, ஓகே, நான் சொல்லாதது என் தப்பு தான், ஐம் சாரி. ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்? வய நீ டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணதா? எதுக்கு நீ அப்போ அவனை ஹக் பண்ண? எனக்கு அதை சொல்லும் போதில் நான் யாரை வேணால் ஹக் பண்ணிட்டு போகிறேன். உனக்கு என்னடா வந்துச்சு? உனக்கு என்ன வந்துச்சு? அவன் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டு அங்கே அவ்வளோ பெரிய ஆஃபீஸை விற்றுட்டு இந்த ஆஃபீஸை வாங்கி உனக்காக வந்தா இந்த கர்மத்தெல்லாம் பார்க்குறதுக்கா? நான் ஒன்றும் அதெல்லாம் பண்ண சொல்ல. நீ பண்ண சொல்ல தான் நான் தான் பண்ணேன். உனக்காக தானே பண்ணேன். நான் யார் கூட எப்படி வேணா இருப்பேன், எவன் கூட வேணா. இன்னும் ஒரு வார்த்தை பேசின வச்சிருவேன். நீங்கள் எதுவும் பேசாமல் உன்னை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அழுதுகிட்டே வெளியே வரீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் பேகெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. அதுக்கு ஜாக்சன் உங்களை பார்த்துட்டு வயன் என்னாச்சு, ஏன் அழுகுற? இது சொல்லிட்டு போடி, நான் அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். வயன் சார், நான் வேணா வீட்டில் என்ன தான் ஆச்சு இவளுக்கு? நீங்களும் அங்கே வந்து கிளம்பிடுறீங்க, அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு பைத்தியம் இப்போ தான் போனால் அதுக்குள்ளேயே வந்துட்டேன். ஃபங்க்ஷன் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுமா, அதனால தான். சரி, நான் கேள்விப்பட்டேன் நீயும் ஜிமினும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, உண்மையா? நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாதீங்க. உங்கள் அம்மா அதுக்கு என்னடி? ஆமாம்மா, இப்போ என்னம்மா? ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு நான் போக மாட்டேன், நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டீங்க. உங்கள் அம்மாவும் ஒன்றுமே புரியாமல் என்ன சொன்னேன் இப்போ இப்படி கத்திட்டு போகிறா, லூஸ் ஆகிட்டாலா என்ன? எதா வேலை பண்ணாமல் ஜிமின் தம்பி திட்டாரோ? கேட்டு பார்ப்போமா? இல்லை வேண்டாம், எதுக்கு நம்மளுக்கு வம்பு. இப்போது அதே நாள் நைட் ஆகுது. நீங்களும் சாப்பிட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு என்னம்மாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்க, உடம்பு தான் சரியில்லை. சரி, ஓகே. அது அம்மா சொன்னாங்க இதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டேன்னுட்டு. ஏன், என்னாச்சு? எனக்கு முடியலப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட பையனுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்களாம். என்னை வந்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க, அதான் கேட்குறேன். நான் இந்த கல்யாணம் பண்ணுற மூட்லலாம் இப்போ இல்லைப்பா, ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை பற்றி பேசாதீங்க. இந்த பாரு பையன், உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலப்பா அப்படின்னு மாதிரி சொல்லு. என்ன இப்படி ரூல்டாக பேசுறதுல என்ன அர்த்தம்? என்ன மரியாதை இருக்குது எனக்கு? நானும் கொஞ்சம் நாளாக பார்க்குறேன், யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. எது பேசினாலுமே மூஞ்சால் அடித்த மாதிரி ஏதோ ஒரு பதில் சொல்கிற. என்ன தான் ஆச்சு உனக்கு? ஆஃபீஸ் போகிற, வர, வந்து படுத்துக்கிற, சாப்பிட்ற, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுற நீನು? என்ன ஏதுன்னு சொல்லு. எல்லாரையும் பெரியவங்களை மதிக்க கற்றுக்கோ, புரியுதா? நீங்கள் எதுவும் சொல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் எழுந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு வயன் இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன அவள் திமிரா போகிறா? எங்கள் விடுங்க, அவளே ஏதோ டென்ஷனில் இருக்கா. என்னம்மா டென்ஷனு? எப்படி பேசலாம் அவள்? எங்கள் விடுங்க. நீங்களும் உங்கள் ரூமில் பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு செம்மையாக அழுதுகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் கதவு தட்டுறாங்க, பட் ஆனால் திறக்கல. அவங்களுக்கும் வயன் கதவு திற வயன், நான் நல்லா தாம்மா இருக்கேன், நான் தூங்குறேன். சரி, ஓகே, இதான் வேணும்னா கூப்பிடு. சரிங்கம்மா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுனே அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்களும் தூங்குறீங்க. இப்படியே ஒரு கொஞ்ச நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி லூனா அக்காவோட பேபிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தீங்க எல்லாருமே. நீங்கள் வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்தான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். ஆனால் வந்து டக்குன்னு திரும்பிடுறான். அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்கக்கிட்ட வந்துட்டு வயன் என்னெல்லாம் ஞாபகம் இருக்காடி? என்ன ஆச்சரியமாக இன்றைக்கி தான் ரொம்ப அமைதியாக இருக்கிற? சித்தி, அது வந்து உடம்பு முடியல. அப்பா, உனக்காடி ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற உனக்கு உடம்புலாம் முடியலன்ட்டு. அப்படி இருந்தாலும் எங்களெல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பியே, இன்றைக்கி என்ன ஒரே சைலண்ட்டாக இருக்கிற? என்ன விசேஷம்? ஸோ நீங்கள் வேறு வெறுப்பேற்றுறீங்களே. சரி, போய் சாப்பிடுங்க போங்க. கேக்கே வெட்டில் என்ன சாப்பிடுது? ஆமாம், நீ ஏன் இப்படி இருக்க? அது மாதிரி சொல்லு. ஐயோ, நான் நல்லா தான் சித்தி இருக்கேன், போங்க. சரி, ஓகே, என்னமோ ஏதோ. இப்போ இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா ஜிமினோட அம்மா அப்பா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி. இப்போ ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயமா பேசணும். சொல்லுங்கள். இல்லை, ஜிமினுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், அதான் உங்ககிட்டயும் ஒரு வாட்டி கேட்கலான்னுட்டு. நல்ல விஷயம் தானே, அதுக்கு என்ன எங்ககிட்ட கேட்குறது? இல்லை, உங்கள் பொண்ணை கேட்கலான்னு தான். உங்கள் அம்மா அப்பா அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாங்க, ஒன்றுமே புரியாமல். ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் உண்மையாலே ரொம்ப நல்லா பார்த்துப்போம். உண்மையாலே அவங்க 2 பேரும் நல்ல பேர் தான், கல்யாணம் பண்ணி வச்சா சூப்பராக இருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஜிமினோட அப்பாவும், ஐயோ ஏங்க விருப்பம் இல்லை அப்படிலாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இல்லை நானே கேட்கலான்னு தான் இருந்தேன். எப்படி கேட்குறதுன்னு தெரில. வயன்கிட்ட இது முன்னாடி கல்யாணத்தை பற்றி பேசினா, இல்லை எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேணாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கடைசியாக ஒரு வாட்டி கேட்டு பார்க்குறேன். அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்கு. ஜிமின் அம்மாவும் சரி ஓகே நீங்கள் பேசி பாருங்கள், நானும் ஜிமின் கிட்ட சொல்கிறேன். இப்போ கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக கிளம்பிட்டு இருக்காங்க. லூனா அவங்கக்கிட்ட வந்துட்டு பைத்தியம் ஏன் எதுவுமே சாப்பிடல, யார்கிட்டையும் எதுவும் சரியாக பேசவும் இல்லை, அவரோட அத்தைக்கிட்டலாம் மூஞ்சால் அடித்த மாதிரி பேசியிருக்கிறேன், என்ன தான் உனக்கு பிரச்சனை? உன்னால் எனக்கு தான் அசிங்கம் அவர்கிட்ட, அதான் பேசலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் வந்து பேசுகிறாங்க? பைத்தியமாடி நீனு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாருமே வந்து விசாரிக்கிறது தானே. ஷோ உனக்கு என்ன தான் ஆச்சு, உனக்கு என்ன தான் பிரச்சனை, உனக்கும் ஜிமினுக்கும் என்ன 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 இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா தாண்டி போயிட்டு இருந்துச்சு, ஏன்டி திடீர்னுட்டு? அக்கா நீ அவனை பற்றி பேசாதக்கா, நீ அவனை பற்றி பேசுதா தான் என்கிட்ட பேசாத. அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன தப்பு பண்ணல? ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அக்காவும் ஏன்டி அழுகிற, என்னன்னாவது என்கிட்ட சொல்லுடி. அவன் கேட்டாலும் அவனும் சொல்ல மாட்டேங்கிறான், நீ கேட்டாலும் நீயும் சொல்ல மாட்டேங்கிற, என்னன்னு சொல்ல ப்ளீஸ். அவன் என்கிட்ட போய் சொல்லியிருக்கான். என்ன போய்? அவனுக்கு ஆல்ரெடி லவ் இருந்திருக்கு, அவன் இன்னமும் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணலை, பிரேக்கப் பண்ணாமலே என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான் அவன். அதுக்கு பேர் என்ன? அந்த பொண்ணு அன்றைக்கி வந்து என்ன சொல்கிறா தெரியுமா? நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அவன் உன் கூட இருந்தானா நீ வந்து சும்மா செட்டப் மாதிரி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறா தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, என்கிட்ட இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல. அவனுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்கிறான், சரி ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்கட்டும், அவன் ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லலை? ஐயோ எனக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு, எனக்கு அதான் எனக்கு பிடிக்கல. வயன் அவன் அவன்கிட்ட சொல்லாத ரீசன் என்னால் தான், நான் தான் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவன் என்கிட்ட நிறைய வாட்டி சொன்னான் நான் சொல்லிடுறேன்ட்டு, நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீங்கள் லூனாவை பார்க்குறீங்க, என்னடி சொல்கிற? நீ அவன்கிட்ட அப்படி சொன்ன? இல்லை நீ என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கல இந்த மாதிரி யாரையா ஒருத்தரை லவ் பண்ணன்னா அது அவர் இதுக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணியிருந்துருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நான் அப்படி அவங்கள லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. அது அவன்கிட்ட சும்மா சொன்னேன், அவனும் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு மாதிரி அவன் சொன்னான். அதனால தான் நான் சொன்னேன், இல்லை நீ இதை பற்றி அவட்ட சொல்லாது, அப்படி சொன்னீன்னா அவள் கோவப்பட்டு விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு அவன் சொன்னதுக்கு தான் அவன் பயந்தான். அதுக்கப்புறமும் அவன் சொன்னான், இல்லை அண்ணி நான் சொல்லிடுறேன், அவன் என்னை புரிஞ்சுப்பா, நான் இதை பற்றி சொல்லிடுறேன், சொல்லாமல் இருந்தால் தான் தப்பாக இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். நான் தான் வேண்டான்னு சொன்னேன், அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, சீரியஸாக சொல்கிறேன். அவன் சீரியஸாடி, அவன் உண்மையிலே ரொம்ப 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 லவ் பண்ணுறான் தெரியுமா? உனக்காக தான் அவன் எல்லாமே இன்னும் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ்டி அவனை மட்டும் கஷ்டப்படுத்தாத, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவன் பாவம், சொல்கிறத கேளு. நீ அவனை எந்த அளவுக்கு நம்புறியோ அதை விட அவன் உன்னை அதிகமாக நம்புகிறான். அதனால தான் ஓப்பனாக அவங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன்னு சொன்னான். அவன் நம்பி சொன்னான் இந்த மாதிரி அவன் என்னை தப்பாக புரிஞ்சிக்க மாட்டான்னுட்டு. ஆனால் நீ அவன் நம்பிக்கை உடைக்கிற மாதிரி தான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்களும் அழுது உங்கள் தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஒரு வாட்டியாவது என்னன்னு கேட்டிருக்கலான்னுட்டு நீங்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருப்பல, நம்ம லைஃப் பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃபே சூப்பராக இருக்கும்னு. உண்மையிலே சொல்கிறேன், உனக்கு கரெக்டான ஒரு பர்சன் அது ஜிமின் தான். உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறான், உன்னை அவ்வளோ நம்புகிறான், உனக்காக அவ்வளோ கேர் பண்ணுறான். உனக்கு ஒரு விஷயமும் இது பிடிக்குமா அது பிடிக்குமா எதுன்னு என்கிட்ட ஒரு வாட்டியும் கேட்டு எல்லா விஷயமும் செய்கிறான் தெரியுமா? சொல்லப்போனால் அவனோட மொத்த வாழ்க்கையுமே அவனோட இமேஜின் பண்ணிட்டான். அது இல்லைன்னு நினைக்கும் போது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் போய் பேச அவன்கிட்ட. நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க லூனாவும், அதுக்கு இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ அவன்கிட்ட பேசினீன்னா அவன் புரிஞ்சுப்பான், போய் பேசு. ஐயோ அவன்கிட்ட நான் முன்னாடியே பேசியிருந்தேன், இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அட்லீஸ்ட் அவன்கிட்ட நான் ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம் என்னன்ட்டு. அத்தனை வாட்டி அவனாக வந்து பேச வந்தான் தெரியுமா? அத்தனை வாட்டி அவாய்ட் பண்ண, ஒரு வாட்டியும் அவாய்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பேசினான். எத்தனை ஃபோன் காலு, எத்தனை மெசேஜ், எத்தனை வாட்டி சாரி சொன்னான். லூனா எனக்கு இப்போ அவன்கிட்ட போய் பேசவே அசிங்கமாக இருக்குது. இப்போ நான் அவன்கிட்ட போயிட்டு என்னை சாரி என்னை ஏற்றுக்கோன்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பான்? அதுக்கு லூனா சொல்கிறான், முதல்ல நீ அழுகிறத நிறுத்து. என்ன நினைப்பான் எது நினைப்பான் அதெல்லாம் நீ யோசிக்காத. நீ என்ன தப்பு பண்ணியோ அதை அவன்கிட்ட போய் சாரி கேளு, எதையும் எதிர்பார்க்காத. எப்படியா இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும், போய் பேசுப்போம். நீங்களும் உங்கள் டிஎஸ் எல்லாம் தொலைச்சிட்டு வேகமாக போகிறீங்க. இப்போ ஜிமினோட ஃபேமிலியும் கிளம்ப போகிறாங்க. நீங்களும் ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின் அவன் திரும்புகிறானோ இல்லையோ மொத்த குடும்பமே உங்களை தான் பார்க்குது. அவனும் ஒரு மாதிரி கோல்டான ஃபேஸ் வச்சு தான் மெதுவாக அவங்கள பார்க்குறான். என்ன எல்லாரும் இருக்காங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் இல்லை அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இல்லை எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இல்லை நான் இப்போயே பேசணும். சரி சொல்லு. இல்லை தனியாலாம் முடியாது, இப்போயே சொல்லு. ஜிமினோட அம்மா ஜிமின் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன்டா இப்படி கத்தி பேசுகிற, மெதுவாக பேசு.
அவள் தான் ஏதோ தனியாக சொல்லணும்னு சொல்கிறாள். என்னென்னு இப்போ கேட்டு வா. நான் அப்பா ஜங்குக்கு முன்னாடி போகிறோம், நீ பின்னாடி வா. புரியுதா? ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தான் நிற்கிறான். ஜிமினோட அம்மா உங்ககிட்ட வந்துட்டு, சரிம்மா நான் கிளம்புறோன்னே. சரிங்க அத்தை. இப்போ நீங்களும் ஜிமின் ரூமில் தனியாக இருக்கீங்க. ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாக நின்னா என்ன அர்த்தம்? என்னென்னு சொல்லு. நீங்கள் ஓடி போய் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அழுகிறீங்க. சாரி ஜிமின், சாரி, தப்பு எல்லாம் என் மேலே தான். உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி. உங்ககிட்ட முன்னாடியே நான் கேட்டிருக்கணும் என்னன்னுட்டு. தப்பு எல்லாம் என் மேலே தான். சாரி. இப்போ தான் லூனா எல்லாமே என்கிட்ட சொன்னா. நான் தான் ஒன்று புரிஞ்சுக்கல. சாரி சாரி சாரி. நான் எத்தனை வாட்டி வேணால் சாரி சொல்கிறேன். உனக்கு எவ்வளோ வேணாலும் என்ன அடிச்சுக்கோ ப்ளீஸ், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் எதுவுமே அவங்கள பேக் ஹக் கூட பண்ணாமல் அப்படி நின்றுட்டு இருந்தான். பையன் கையெடு. நான் இப்படி சொன்ன உடனே நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கையை எடுக்கவே இல்லை, அப்படியே பிடிச்சிட்டு இருந்தீங்க. ஜிமின் சாரி ஜிமின், வயன் உன்னை கையை எடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் சாரி ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், சாரி ஜிமின். அவனும் உங்கள் கையை எடுத்துட்டான். என்னடி நினச்சிட்ருக்க நீನು? உனக்கு வேணும்னா நான் இருக்கணும், வேணும்னா நான் போயிடணும், அப்படி தானே? எனக்கு தெரியும் நீ இப்படி கேட்பேன்னுட்டு. நான் சாரின்னு சொல்கிறல, நான் பண்ண தப்பு தான், சாரி. வயன் நீ பண்ணது மட்டும் தப்பு இல்லை, நான் பண்ணதும் தப்பு தான். எனக்கு தெரியும் அது. நான் அதை வந்துட்டு சாரி கேட்டுவிட்டேன். நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்கும் போது நீ மனுஷன் நான் கூட பார்க்கலாம். அவ்வளோ அசிங்கப்படுத்தினேன். எத்தனை வாட்டி அவாய்ட் பண்ணேன், ஒரு வாட்டி உனக்கு ஃபோன் கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், எதுவுமே நீ எடுக்கலையே, எதுக்குமே ரிப்ளை பண்ணல. நீ நான் மட்டும்தான் நீ லவ் பண்ணுறோம். உங்கள் அக்கா ஏன் சம்மந்தமே இல்லாமல் நடுவில் வந்தாங்க. அவங்க சொல்லி ஏன் உனக்கு புரியணும்? முதல்ல உனக்கு நான் சொன்னால் புரியல, வேறு யாரும் சொன்னால் தான் உனக்கு புரியுது. அப்போது உனக்குன்னு சொந்தமாக ஒரு டிசிஷன் எடுக்க தெரியல. நீ ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிற? நீ என்ன கேட்டல ஃப்யூச்சரில் நான் எப்படி உன்னை நம்புறதுன்ட்டு? அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்துட்டு கேட்குறேன். நான் எப்படி உன்னை ஃப்யூச்சரில் நம்புறது? உன்னால் உன்னோட ஓன் டிசிஷனே எடுக்க முடியல, நான் எப்படி உன்னை நம்பி வாழ்கிறது? எதுவுமே சொல்லலை, அழுதுட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. போய் உன் ஃப்ரெண்டு அந்த ஜாக்சன் இருக்கால, அவன் கூட சேர்ந்து ஜாலியாக இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி விட நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்கள் அழுதுகிட்டே அவன்கிட்ட சொல்கிறீங்க, ஜிமின் இல்லைன்னா நான் செத்துடுவேன். ஐயோ அப்படியா? சரி முதல்ல அதை போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு லூனா உள்ளே வரா. என்னாச்சு வயன், பேசுனியா? நீங்கள் எதுவும் சொல்லாமல் அவளை ஹக் பண்ணிவிட்டு அழுகிறீங்க. இப்படியே ஒரு கொஞ்ச நாள் ஆகுது. உங்கள் அம்மா அவங்க கையை பிடிச்சி ரூம் கூப்பிட்டு வராங்க. நீங்களும் கையை தட்டி விட்டுட்டு, அம்மா என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுமா. ஏய் என்னடி உன்னை இப்பயே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறோம்? அவங்க வராங்க, சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு போ, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் கேட்கல உன்கிட்ட. என்னால் முடியாதும்மா, ஏம்மா இப்படி என்ன பண்ணுறீங்க? ஏம்மா அவனை எதுவும் பண்ணல, இந்த சாரிக்கும் தலையை மட்டும் வாரிட்டு வந்து நில்லு. அத்தர் எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ், சொல்கிறத மட்டும் கேளு. நான் கேட்டதான் ஒன்றும் பண்ணியிருக்கியா? நான் பெற்றதுக்கு இது ஒன்றாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்கள ரெடி பண்ணி விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அம்மா அவங்கள வெளியே கூட்டு வராங்க. நீங்கள் வெக்கத்தில் தலை குனியில் மாப்பிள்ளையை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அவங்க சின்ன லிஃப்ட் பண்ணுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் உட்காந்துட்ருக்கான். கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகே. ஆனால் வந்து ஜிமின் வந்து உங்களை பார்க்கவே இல்லை. அதாவது எங்கேயோ பார்த்துட்டு ஒரு மாதிரி காலாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூட் தான் காமிச்சிட்ருக்கான். அப்போ கூட உங்களுக்கு சந்தோஷப்படுறதா அழுகிறதா என்னன்னே ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நிற்கிறீங்க. உங்கள் அம்மா கையில் டீ கொடுத்துட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. ஜிமினுக்கும் போய் கொடுக்குறீங்க. ஆனால் அவன் வாங்க மாட்டேங்கிறான். ஜிமினோட அம்மா அவனை கிள்ளின உடனே ஜிமினும் எடுத்துக்கிட்டான். எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமினோட அம்மா கேட்குறாங்க, என்னம்மா வயன், என் பையனை பிடிச்சிருக்கா? அதுக்கு லூனா சொல்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிக்காமலாம் இருக்காது. நம்ம எதுக்கும் இவங்க 2 பேரும் தனியாக பேச விட்டு பார்க்கலாமே. ஓகே அம்மா. அதுக்கு ஜிமினோட அம்மாவும் இதுவும் நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்குது, சரி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு வாங்க. ஜிமின் ஃபஸ்ட்டு போகிறான். அவனுக்கு பின்னாடி நீங்கள் போகிறீங்க உங்கள் ரூமுக்கு தான். அவன் உள்ளே போனதும் நீங்கள் உள்ளே வரீங்க. அப்படியே ஸ்லோவாக டோரை லாக் பண்ணுறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு டோரெல்லாம் லாக் பண்ணுற? எப்படியோ எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு தான் நான் போய் சொல்ல போகிறேன், புரியுதா? நீங்களும் அவன்கிட்ட வந்துக்கிட்டே, ஏன் என்னையும் அவனுக்கு பிடிக்கல? நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வர வர அவன் பின்னாடி போயிட்டே இருக்கிறான். இப்போது நீ எதுக்கு கிட்ட வர? நீ அங்கேருந்தே பேசு. நம்ம பேசுகிறது நமக்கு மட்டும்தான் கேட்கணும், வெளியே இருக்கவங்களுக்குலாம் கேட்கக்கூடாது, புரியுதா? அதனால தான் அவன் கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறீங்க. சரி எதுக்கு நான் தனியாக பேசுகிற ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நான் எப்படியோ பிடிக்கலன்னு தான் சொல்ல போகிறேன். வழி நான் போய் சொல்கிறேன். நில்றா. நீங்கள் அவனை தள்ளி விட்ட உடனே அவன் பேலன்ஸ் இல்லாமல் போய் பெட்லேயே விழுந்துட்டான். நீங்கள் போய் அவன் மேலே படுக்கிறீங்க. அதுக்கு அவனும் என்ன பண்ணிகிட்ருக்க? நம்மள மேரேஜ் பற்றி பேசிட்டு தான் வர சொன்னாங்க, இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்க சொல்லலை. இங்கே பார், இப்போது நீ வெளியே போயிட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொல்கிற, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும், புரியுதா? பிடிக்கலன்னு தாண்டி சொல்லுவேன். ஓ அப்படியா?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை சடனாக கிஸ் பண்ணிடுறீங்க. ஜிமின் இதை சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவன் செம்ம ஷாக்கில் இருக்கான். அவன் அவன் அவுட் ஆஃப் வேர்ல்டில் இருக்கான். நீங்கள் உங்கள் லிப்ஸை பைட் பண்ணோடனே அவன் உங்களுக்கு பேக் கிஸ் கொடுக்குறான். அவன் இப்போ எப்படி கிஸ் கொடுக்குறான்னா என்னமோ இத்தனை வருஷம் எல்லா ஃபீலிங்ஸும் கட்டுப்படுத்தி வச்ச மாதிரியும் அது எல்லாமே இந்த ஒரு கிஸ்ஸில் அவ்வளோ டீப்பாக கொடுக்குறான் உங்களுக்கு. இப்போ உங்களை பெட்டில் தள்ளிட்டு அவன் உங்களுக்கு மேலே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கே தெரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. உங்களுக்கு ரியலைஸ் ஆகிட்டு செம்ம ஷையாக இருக்குது உங்களுக்கு. நீங்களும் டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் வெக்கத்தில் உங்களோட ஃபேஸை அவன் செஸ்ட்டில் அப்படியே ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜிமினும் சிரிக்கிறான். பாவி இவ்வளோ சூப்பராக கிஸ் பண்ணுற, அப்புறம் ஏன் இத்தனை நாள் பண்ணாமல் இருந்த? நீங்கள் எதுவும் பேசலை, செம்ம ஷையாக இருக்கு உங்களுக்கு. சரி ஓகே, இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்? கீழே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் மெதுவாக ஜிமினோட கண்ணை பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். இப்போ கூட என்ன பிடிக்கல நான் போய் சொல்லுவேன். அவன் உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். உங்கள் தலை அவனோட ஹார்ம்ஸ் மேலே இருக்குது. இங்கே வந்ததே அவனை பிடிச்சதுனால தான். அப்படியே அன்றைக்கி அவ்வளோ ஹார்ஷாக பேசினேன் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு கண்ணில் தண்ணி நிற்கிது. வயன் ப்ளீஸ் அழுகாத, நான் சும்மா தான் விளையாடினேன். இப்போ எனக்கு மட்டும் ஹர்ட் ஆயிருக்காதா? நான் அம்மா கிட்ட முன்னாடியே உங்கள் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி பேச சொன்னேன். அவங்க அன்றைக்கி அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ பேசினாங்க. நீ என்னை தனியாக கூப்பிட்டு பேசுகிறதுக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா சொன்னாங்க உங்கள் அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்கன்ட்டு. சும்மா தான் அப்படியெல்லாம் சொன்னேன். சாரி. நீ இது அடுத்த நாளே சொல்ல மாட்டியா? நான் எவ்வளோ பயந்தேன்னு தெரியுமா? இதுக்கப்புறம் நீயும் நானும் சேரவே மாட்டோம்னு நினச்சேன். எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா? நான் உனக்காக எத்தனை மாதம் வெயிட் பண்ணேன். நீ ஒரு வாரம் வெயிட் பண்ண அவன் ஆயிட மாட்டேல. இல்லை போடா லூசு பையலு. உனக்கு விளையாடுறதுக்கு ஃபீலிங்ஸ் தான் கிடச்சிதா? சரி, மற்ற சண்டைலாம் நம்ம கலந்துக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கீழே வெயிட் பண்ணுறாங்க. போகலாமா இல்லை இங்கேயே? நீங்களாம் சிரிச்சிட்டு போகலாம். இப்போ நீங்களும் ஜிமினும் கை பிடிச்சிட்டு வெளியே வரீங்க. அப்போ எல்லோரும் அவங்கள 2 பேரையும் பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாகிறாங்க. ஜிமினும் போய் சோஃபாவில் உட்காரா. நீங்களும் லூனாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அவள் ஷோல்டரில் வைக்கப்பட்டுருக்கீங்க. ஜேகே ஜிமினோட வாயை பார்த்துட்டு டேய் பேசிட்டு மட்டும் இருந்தீங்க. அதுக்கு ஜிமினும் நீ மூடு, மேரேஜும் ஓகேவாயிடுச்சு. இப்போது மேரேஜ் ஆகி ஒரு 3 months லேட்டர் பார்க்கலாம். டே ஜிமின் ப்ளீஸ், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் நான் என்ன முடியாது, நான் சொல்கிறேன், என்னால் போட முடியல. ஷோ எனக்கு வலிக்குது ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் எப்படியாவது போடுற. ஏன்டி வலிக்குதுன்னு சொல்கிற, அப்புறம் போடவும் சொல்கிற. இல்லை பரவாயில்ல, எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நீ எப்படியாவது இதை போட்டுரு ப்ளீஸ், உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் போடுறா. ஐயோ என்னால் சத்தியமாக முடியலை, எனக்கு கை தாண்டி வலிக்குது. டே நல்லா ஃபோர்ஸ் பண்ணி போடுறா. போடி, போட முடியாது. ஒன்று வெயிட்டை குறை, இல்லை ஓ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாக்கெட்டை வாங்க. போய் வேறு மாற்றிட்டு வா, சீக்கிரம் போ, டைம் வேறு ஆகுது. டே இது என்னோடய ஃபேவரட்ரா, இது போட்டோன்னா கொஞ்சம் அழகாக தெரியுவேன். நீ ஜாக்கெட் போடாமலே அழகாக தாண்டி இருப்பேன். சரி ஜாக்கெட் போடாமல் ஃபங்க்ஷனுக்கு வருவேன். அது எப்படி? நானே என்ன எதுவும் முழுசாக பார்க்கல. ஷோ சரி நான் வேறு ஏதாவது ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். நீங்களும் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தீங்க. ஜிமினும் அதை பார்த்துட்டு செம்ம அழகாக இருக்குடி, வாடி போகலாம். உண்மையிலே வா. ஐயோ கல்யாணமே முடிஞ்சிடும் போல் இவ பண்ணுறத பார்த்தா. சரி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கே. அடிப்பாவி தாலி எங்கடி? இல்லை குளிக்கும்போது பாத்ரூம்லேயே கழட்டி வச்சுட்டேன். நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். ஜிமினும் தலையில் அடிச்சுக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் 2 பேரும் அந்த கல்யாணத்துக்கு போகிறீங்க. லூனா அவங்கள பார்த்த உடனே ஒயன் உனக்கு ஒன்று சொல்லவா? என்னது? நீ மறுபடியும் சித்தியாக போகிற. டி பாவி. சரி நான் எப்போ பெரியம்மாவா வருது? நீ தான் சித்தி ஆகிட்டே இருக்கிற, என்னையும் பெரியம்மாவாக ஆக்கி விடலாம்ல. நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன், உன் குழந்த நேரம் தான் வேணான்னு சொல்கிறாரு. ஜிமின் செம்ம ஷாக் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். டி பாவி என்னடி நானா வேணான்னு சொல்கிறேன்? உன்னை தொட்டினாலே நீ தான் கத்துறியே. வாயை மூடுறா அப்படின்னு நீங்கள் அவனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு அங்கே எங்கேன்னு சுற்றி நைட் ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்களோட இயரிங்ஸை கழட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை பேக் ஹேக் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறான். ஜிமின் இந்த செயின் மட்டும் கழட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அவன் செயினோட சேர்த்து உங்கள் ப்ளவுஸோட ஊக்கியும் கழட்டுறான். நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு அவனை பார்க்குறீங்க. என்னடா பண்ணுற? எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அவங்க நெக்கில் கிஸ் பண்ணுறான். உண்மையிலே சொல்லணுன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிமின் எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப டயர்டானா இன்னும் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவங்கள பெட்டில் படுக்க வைக்கிறான். உங்கள் கண்ணை அவன் ரொம்ப செம்ம லவ்வோடு பார்க்குறான். வயன் வெக்கலாம் படுற? இப்படி பார்த்தா நான் மட்டும் இல்லை, யார் வேணாலும் வைக்கப்படுவாங்க. ஸோ அந்த நைட் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஓகேடா மிஸ், இந்த பார்ட் அதாவது இந்த எஃப்எஃப் இதோடு முடிஞ்சுது. இந்த ஸ்டார்டிங்லாம் உங்ககிட்ட நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் தான் சரியில்லை மாதிரி எனக்கு என்னமோ எண்டிங் மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த லாஸ்ட் பார்ட்டுக்கு டியூரேஷன் அதிகமாக கேட்டிருந்தீங்க, பட் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. இதுக்கு கண்டிப்பாக ஸ்பெஷல் பார்ட் வராது. ஸோ சாரி. எனக்கு நடுவில் எப்போயாவது டைம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு 1 ஷாட் போடுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம 3 months
லேட்டர் பார்ப்போம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா என்னென்னு தெரில, பட் என் கடமைக்காக இந்த எபிசோடை முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட சூப்பராக ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.